சரி கொண்டு என்னோட பாதத்துறை அதோட கர்மசாமி நீ நினைச்சதை விட நோய் வழியில் நீ இப்போ எப்படி எனக்கு கொடுத்த அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு சரியாக கொடுத்தா போதுங்க. நான் கர்மசாமி நான் தான் கொடுத்தேன். நீ எனக்கு ஒரு மாதம் மட்டும் நோக்குவா. நீ நினச்சதை திடீர்னு ஒரு யோகா வரணும் அதானே கேட்டேன். அதை நான் ஓடி போய் பார்த்தேன். நீ எனக்கு இனிப்பு கொடுக்கும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து இப்போ நம்ம தரமட்டத்தில் உட்காந்துருக்கோம். அதனால் கருப்பசாமி எனக்கு வேறு வாய்ப்பு எதுவுமே இல்லை. நான் போய் 10 நாள் வேலைக்கு போய் நான் எப்போ சம்பாதிச்சு கடன் நட்டி எப்படி மேலேறி வரணும் அப்படிதான் வந்து கேட்டேன். அதனால் ஒரு திடீர்னு ஒரு யோகா வரணும். அதுக்கு கருப்பசாமிக்கு ஒரு முடிவு பண்ணணும். அதுக்கு ஒரு அமாவாசைக்கு முடிவு பண்ணிடணும். சரியா? எனக்கு மாலை வாங்கிட்டு நீ நினச்சது மேலே 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குடிக்க சொல்லிடணும். இதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிடணும். இதை கொண்டு இருப்பிடத்தில் எல்லாரும் சொல்லியிருக்கு. நான் கருப்பசாமி இன்னைக்கு உங்கள் பரிவாசல் பண்ணுறேன். வேறு அம்மாவாக நினைக்கிறேன். நீ நினைச்சதை நான் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன். கருப்பசாமி மறுபடியும் கூத்தாடு துர்வா பாலாஜி பார்த்தது ஜெயந்த கொடுப்பா. கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சு எனக்கு வந்து கிட்னியில் பிரச்சனை போய் மறுபடியும் அதனால் கருப்பசாமி எனக்கு படிப்படியாக குணப்படுத்தி கொடுக்கணும். நான் கருப்பசாமிக்கு குணப்படுத்தி கொடுத்தேன்னா இல்லையா? அதனால் என்ன முழுசாக குணப்படுத்தணும் அப்படி தானே? அதனால் அப்பப்போ மருத்துவ செலவு வரும். அதனால் கருப்பசாமி முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக வாழ்க்கையில் நிறையா பக்கம் ஏமாற்றோம். இதை யாரும் நம்ம தக்க வச்சுக்க முடியுமா? உனக்கு மறைமுகமாக சொல்லிட்டு அப்படி தான் கேட்டேன். அதனால் ஒரு ஆளோட சம்மதம் இருக்கணும். சம்மதம் இருந்ததுன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லையா? அதனால் கருப்பசாமி உனக்கு வந்து நீ எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை நான் கருப்பசாமி அமைச்சு தொடாய் பிடிச்சி வச்சுருக்கேன். அதனால் அதை பற்றியெல்லாம் நீ பயப்படலாம். உன்னால் அவருக்கு பிரச்சனை வந்துட்டு நீ எதிர்பார்க்கலையா? பேச்சு எப்படி வருது? இப்போ முன்னால் பிரச்சனை வந்துச்சு யார் சொன்ன? அதனால் சொன்ன உன்னால் பிரச்சனை வந்துச்சு நீ நம்பலை. அதனால் உன்னால் வந்த பிரச்சனை அது கிடையாது. அதனால் அதை பற்றினா நீ ஒன்றும் பயப்படலாம். நீ எதிர்பார்த்த மாதிரி கர்ப்பசாமி அந்த வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுத்தா போதுங்க. காலம் யார் எதிர்ப்பு வந்தாலும் சரி சரி ஒன்றை வந்து நானே வேண்டாம் மறுபடியும் இன்னொன்று நானே வேண்டாம். அதனால் இதை அமைச்சு கொடுத்தனால கர்ப்பசாமி நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால் எந்த கடன்கள் வந்தாலும் கர்ப்பசாமிக்கு நான் சரி பண்ணி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் நான் காப்பாற்றி கொடுத்தேன். அதை கொண்டு பாங்க வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் நீ பகுதியை சாப்பிட்டு பகுதியை பிடிச்சி கொடுத்து நான் கர்ப்பசாமி கூடவே வந்து உனக்கு சரி பண்ணி கொடுத்தேன். மாதத்தில் 2 டைம் உனக்கு லீவ் கிடைக்கிற டைமில் நான் வந்து பார்த்துருக்கேன். கர்ப்பசாமி மறுபடியும் கூத்தாடு துர்வா பாலாஜி பக்கத்தில் ஜெயந்த கொடுப்பா. சரி கர்ப்பசாமி மறுபடியும் தர்மபுரி வச்சு தர்மபுரி சரிப்பா சரி. கர்ப்பசாமி கோல்மலையை கட்டமலையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம்னா நீங்கள் எதிர்பார்த்ததோட எனக்கு நல்லபடியாக பங்கை பிடிச்சி கொடுத்து நல்லபடியாக நம்மளும் 4 பேர் இருக்கணும். காரம் போயிட்டே இருக்கு. இன்னும் 10 வருஷங்களுக்கு பிடிச்சிருந்தா கிடையாது. நீ இருக்கும்போது அனுபவிச்சாங்க அப்படிதானே? அதனால் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு பிரித்து கொடுக்கலான்னு முடிவு இருக்கு. அந்த இடத்துல கொஞ்சம் பங்கு கட்டுங்க. எனக்கு அம்மாவாசை கொடுத்து போய் காலம் அதை யாரும் தலைமையாக இருந்தாலும் சரி சரிப்பா
திண்டுக்கல் பிரின்சிபல் திண்டுக்கல் சூரிய வண்ணம் சரிப்பா கலசாமி கோனுடைய கட்டமலையை போய் சுற்றி பார்த்து வந்தாங்க. நானே உங்களை வச்சுக்கிட்டு நானே சாப்பிடுவேன். நான் அப்படி செஞ்சுட்டு இருக்கேன். நீயே எப்படி பண்ணிட்டு இருக்க? நீயே சமைச்சு நீயே சாப்பிட்டு இருக்க அப்படிதானே? அப்படின்னு போய் காலை விட்டுருவோம். அதனால கலசாமி சரி சரிப்பா நீ எதிர்பார்க்கறதுனால கர்மசாமி எனக்கு நல்லபடியா தொழிலெல்லாம் அமைச்சு ஒரு அளவுக்கு கொடுத்தேன். என்னோட மகனால நான் ஏமாந்து இருக்கேன் அப்படித்தானே? எல்லாம் பக்கத்துக்கு காரணம் தெரிஞ்சவங்க ஏமாந்துட்டேன். இது உன்னோட மகனே ஏமாந்துட்டேன். ஏமாந்துட்டாரா இல்லையா? அதனால நம்பி எல்லாமே பண்ணணும். அதனால ஏமாந்துட்டேன். அது இருந்தாலும் குறைச்சி போயிட்டு போறேன். நமக்கு ஏமாற்றம் அந்த நடக்கும் பதில் மட்டும் அமைச்சு கொடுத்து நல்லபடியா எனக்கு தாய் இல்லாமல் தகப்பனை நல்லபடியாக நான் பார்த்துக்கணும், எங்கள் அப்பனை நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு நான் கர்ப்பசாமி மகன் தேடி வர வச்சேன். என்னோட மருமகள் சரியான வழிக்கு கவனிக்கும் கிடையாது. உனக்கு கொடுத்த மதிப்பும் கொடுக்க மாட்டான். கொடுக்குறா இல்லையா? உனக்கு செருப்பளவு கூட கொடுக்க மாட்டேன். வயலுக்கு அளவுக்கு எல்லாம் வாங்கிட்டேன். அதானே? அதனால மகனுக்கு நல்ல சம்பாதனை எனக்கு நான் ஓடி போய் பார்த்தேன். அவனுக்கு ஓரளவு நல்ல சம்பாதனை இருக்காது. அதனால கர்ப்பசாமி வந்து தலையில் நடந்தேன். அதனால எண்ணி ஒரு 4 மாதம் கொடுத்துருக்காங்க. 4 மாதத்துக்கு நான் கர்ப்பசாமி திருப்பி உனக்கு நீ நினைச்சது போல ஆகணும். என் காப்பனை நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி வாங்கின நகையை திருப்பி கொடுக்கணும். அதே மாதிரி கடைசி காலத்தில் என் கூடவே நீ வந்து வந்துடணும் அப்படிங்கிற கர்ப்பசாமி கொடுத்து சாப்பாடு போடணும். அதே போல் எனக்கு வர்ற அம்மாவாசைக்கு எனக்கு ஒரு மாலை பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த நகை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் வாங்கி கொடுத்தேன். அதை நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிடும். உன்னை பண்ணி ஏற்படுத்த வச்சு உனக்கு நான் கூடவே நீ வந்துடணும். அது வரைக்கும் 4 மாதத்துக்கு அவரோட பணமும் கேட்கக்கூடாது, நகையும் கேட்கக்கூடாது. ஏன்னா கேட்கா சரியா? நானாக சொல்லுவேன் அந்த டைமில் போய் கேட்கு. உனக்கு நான் கூப்பிட்டு அவருக்கு அதே மாதிரி எங்கள் அப்பனால எனக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வரேன். உன்னால் ஒரு காரியம் ஆகிற மாதிரி நான் கர்ப்பசாமி உருவாக்குறேன் 4 மாதத்தில். அந்த உருவாக்கும் போது நீ உங்களோட காரியத்தை நீ செஞ்சு பண்ணிடணும். உன்னை ஏமாத்தினால நீ வந்தாக்க அந்த காரியம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கணும். வருவான் அப்போ நீ நகை வாங்கி மாற்றி எல்லாம் பண்ணி கொடுத்தீங்க. அதை கொடுத்தாங்க நீ அதை கொடுத்துரு. நான் சொன்னாலும் நான் உனக்கு பண்ணி கொடுத்தேன்டா அப்படின்னா அவனே உனக்கு உனக்கு அந்த மாதிரி உருவாக்குறது. அம்மாவாசை